1 சாமுவேல் 16:22 இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. இந்த மாதத்தில் தயவை நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய தயவு அப்படின்னு அநேக தயவை பற்றி நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வார், நம்மளோடு பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்றால், இஸ்ரவேலின் தேசத்தின் ராஜா சவுல், அவர் தான் இந்த வார்த்தைகளை சொல்றார். யாருக்கு சொல்றார் என்றால், தாவீதை பார்த்து சொல்லுகிறார். யாருக்கு? தாவீது ஆடுகளை மேய்க்கிற ஒரு சிறுவனாக அவர் இருந்தார். தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் நல்ல அவர் சுரமண்டலம் இசை வாசிப்பார். நல்ல ஆண்டவரை பாடிய போது வாசிக்கிறதால நேர்த்தியாய் தாவீது இசை வாசிப்பார். சவுளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, வேதம் தான் சொல்லுது, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் மனம் போன போக்குக்கு வாழ்ந்தபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் சவுளை விட்டு நீங்கினார். ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்தது. கர்த்தரே அந்த பொல்லாத ஆவியை அனுப்பினாராம். அல்லேலூயா. இது நல்லா சிந்திக்கணும், நல்லா கவனிங்க. இதுல ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை இந்த வசனத்துல பாருங்க. சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால பரிசுத்த ஆவியானவர் விலகிட்டார். இப்ப நமக்குள்ள யார் அவனுக்குள்ள யார் வந்துச்சு? பொல்லாத ஆவி ஒண்ணு உள்ள வந்துடுச்சு. அது அவனை கலகப்படுத்துறது, கலக்கப்படுத்தும், குழப்பப்படுத்தும், அவனுக்கு ஒரு நிம்மதியே இல்லாத ஆக்கிட்டு இருக்கும். அப்பதான் இந்த சவுல் சொல்றான், இதுக்கு ஒரு தீர்வு வேணும். நல்ல இசை வாசிக்கிறவங்களை கொண்டு வந்து, தேவ பிரசனத்துல வாசிக்கிற ஒரு நபரை கொண்டு வந்து வாசிக்க வைத்தா இந்த பொல்லாத ஆவி எட்ட போகும். அதனால நீங்க தேசத்துல அப்படிப்பட்ட நபர் யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு தேட சொல்றான். அப்படி தேடும்போதுதான் இந்த தாவீதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த ராஜாட்ட சொல்றாங்க, சவுல் ராஜா கிட்ட, ராஜாவே, தாவீது என்கிற ஒரு பையன் வாலிபர் இருக்கிறான், அவன் ஈசாயின் குமாரன், அவன் நல்ல வாத்தியங்களை வாசிப்பான் அப்படின்னும் போதுதான் அப்ப இந்த சவுல் வந்து தாவீதை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்ற. இப்ப தாவீது அமர்ந்து அந்த வாத்தியத்தை வாசிக்க ஆரம்பித்த போது, தேவனை பாடி, அங்க வாசித்தல்னா என்ன, தேவனை பாடி அவன் ஆராதித்த பொழுது அந்த பொல்லாத ஆவி சவுளை விட்டு நீங்கியது. அல்லேலூயா. அப்ப எப்பெல்லாம் அந்த பொல்லாத ஆவி சவுளுக்குள்ள வருதோ அப்பெல்லாம் தாவீது என்ன செய்வார்? தேவனை துதித்து நல்லா வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு போயிடும். தேவ பிரசனம் இறங்கும் பொழுது. அல்லேலூயா. அப்போதான் அந்த சவுல் சொல்றாரு, இந்த தாவீது என்னோட இருக்கட்டும், இவன் ஏன் சமூகத்தில் நிற்கட்டும், என் கூடவே இருக்கட்டும், என்னுடைய ஆயுததாரியா இருக்கட்டும். அப்படின்னா நான் ராஜாவோடைய கத்தி, இந்த வஸ்திரம், அந்த எல்லா போர்க்கவசம் வச்சுப்பான், ஆயுததாரியா இருக்கட்டும். என் கண்களில் இவனுக்கு தயவு கிடைத்தது. அல்லேலூயா. ஒரு ராஜாவின் பக்கத்தில் இருக்கிற ஒரு வேலையை யாருக்கு கிடைப்பது பெரிய அரிது. ஒரு பெரிய வீரனா இருக்கணும், பெரிய பராக்கிரமசாலியா இருக்கணும், எல்லாத்துலயும் சிறந்தவனா இருக்கணும். அப்படிப்பட்ட நபரை தேர்ந்தெடுத்து தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல பக்கத்திலே வச்சிருப்பாங்க. அப்ப தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தயவு கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப தாவீது ராஜாவா ஆகல, ஆடுகள் தான் மேய்த்து கொண்டிருந்தாரு. அதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு அஸ்திபாரத்தை அங்க போடுறாரு பாருங்க. இவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் தாவீது பக்கத்துல இருந்தாதான் இவனுக்கு நிம்மதி. அல்லேலூயா. அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க அந்த குடும்பத்துல இருந்தாதான் உங்களுக்கு ஒரு நிம்மதியை உணரணும். ஏன்னா நீங்க தேவனை ஆராதிக்கிறவர்கள். நீங்க தேவ பிரசனத்தை நிரப்பும் போது உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட சமாதானங்கள் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நம்ம நடக்கும்போது சில பொல்லாத ஆவிகள் நமக்குள்ள நம்மளை அலக்கழிக்கும், சில பாவ காரியங்களை செய்ய வைக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருப்பாரு. அவர் தேவன் பக்கமாக நடத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப தாவீதுடைய கண்களுக்கு சவுலின் தயவு கிடைச்சது. அதனால ஒரு நேரத்தில் ஒரு நேரம் வரும்பொழுது, ஒரு காலம் வரும்பொழுது தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட அது ஒரு அஸ்திபாரமாக இருந்தது. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா தயவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
பரலோக ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ரெண்டு ஆசீர்வாதம் நல்லா புரிஞ்சுக்கணும். அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பரலோகத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள தயவு வேண்டும். இதை பத்தி தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். தயவை பத்தி. அல்லேலூயா. என்னென்ன தயவு வேணும்? தேவனுடைய தயவு வேணும் முதல்ல. அல்லேலூயா. தேவனுடைய தயவு, அதை ஒரு வாரம் தியானிப்போம். இரண்டாவது, மனுஷர்களுடைய தயவு வேணும். இந்த பூமியில நமக்கு சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மனுஷனுடைய தயவு வேணும். கர்த்தர் மனுஷனை கொண்டுதான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷனை கொண்டுதான் நமக்கு வர நன்மைகளை கொடுப்பார். அப்ப மனுஷனுடைய தயவு நமக்கு வேணும். அதையும் நம்ம தியானிப்போம். மூன்றாவது, எதிரியின் தயவும் நமக்கு வேணும். அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களை தடை பண்றது எதிரி. ரெண்டு எதிரி. ஒன்று மனுஷனாவும் இருப்பான், இல்ல அசுத்தாவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் நமக்கு எதிரியா செயல்படும். அந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியை நம்ம கட்டிடலாம். ஆனா மனுஷன் இருக்கிறான் பாருங்க, பூமியில எதிரியா இருப்பான், அவனுடைய தயவையும் கர்த்தர் கிடைக்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, உங்களுடைய தயவு, என்னுடைய தயவு இன்னொருத்தருக்கு தேவை. அல்லேலூயா. அதை உணரணும். என் தயவு இப்ப இவனுக்கு தேவைப்படுது, நான் அதை கொடுக்கணும். இப்படி 4 காரியத்தையும் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப தயவு அது ஆசீர்வாதத்தின் அது அஸ்திவாரம், தயவு என்பது. சரி, இந்த தயவுன்னு சொல்லிட்டே இருக்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தயவு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பிறரிடம் காட்டும் அன்பு, கருணை மற்றும் எதிர்பாராமல் செய்யும் நற்செயல். அல்லேலூயா. இந்த தயவுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே வார்த்தை, எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்வது. நான் இதை செய்வேன், நீ எனக்கு இதை செய், அதுக்கு பேர் தயவு கிடையாது. அதுக்கு பேரு தயவு காட்டுதல். அப்படின்னா என்ன தெரியுங்களா? எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்வது. அல்லேலூயா. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சில தயவுகள்லாம் நம்ம செஞ்சிருவோம், இயற்கையாகவே நம்ம செய்வோம். இப்போ ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன குழந்தை கீழே விழுந்துருச்சு, அடிபட்டுடுச்சு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? தூக்கி போயிட்டு ஓடி சென்று தூக்கி விடுறோம். அதற்கு ஏதாச்சும் அடிபட்டா அதை தொடச்சி ஏதோ உதவி செய்கிறோம். திரும்ப அவங்க அப்பா அம்மாட்ட கூப்பிட்டு சொல்றோம். இப்ப நாம என்ன செய்யறோம்? அந்த பிள்ளைக்கு ஒரு தயவை காட்டியிருக்கோம் நீங்க. அல்லேலூயா. எதை எதிர்பார்த்தா செஞ்சீங்க? எதிர்பார்த்து செய்யல. சில தயவுகளை நம்ம செஞ்சிருவோம், ஆனா சில தயவுகளை நம்ம செய்யாம இருப்போம். நான் எதுக்கு செய்யணும்? நான் ஏன் போகணும்? நான் ஏன் பேசணும்? அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சில காரியங்கள் இருக்கும். அப்ப நாம செய்ய வேண்டிய தயவை நம்ம கொடுத்துட்டா நமக்கு வர வேண்டிய தயவு நமக்கு வரும். அப்ப தயவு என்பது எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்வதுதான் தயவு. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்றாரு வசனம், நல்ல சில காரியங்கள்ல மனப்பாடமா வச்சுக்கணும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இது பணத்தை மட்டும் சொல்லல. உன் பலனை கொடுத்தா உனக்கு பலன் கொடுக்கப்படும். பணம் கொடுத்தா, கர்த்தருக்காக பணத்தை கொடுத்தா பணம் கொடுக்கப்படும். உனக்கு இருக்கிற தன்மைகள், திறமைகளை நீ கர்த்தருக்காக கொடுத்தா திரும்ப உனக்கு ரெட்டிப்பா கொடுக்கப்படும். நீ எதை தேவனுக்காக கொடுக்கிறியோ, பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பலனா இருக்கலாம், உடமையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாசலா இருக்கலாம், எதை தேவனுக்காக நான் இதை செய்யறியோ அது திரும்ப உனக்கு பெருக்கம் அடையும். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல தயவு என்பது கைமாறு கருதாமல் செய்வதுதான் தயவு. கைமாறு கருதாமல். ஏன்னா தயவை பத்தி அநேக அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எதிர்பார்ப்பு இல்லாமல், கைமாறு கருதாமல் நன்மை செய்வது. அடுத்தது, தயவு என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, அனுதாபம். என்னது? தயவு என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் அனுதாபம். அப்படின்னா என்ன? பிறர் படும் கஷ்டங்களை உணர்ந்து ஆறுதலாகவும் உதவியாகவும் இருப்பதுதான் தயவு, அனுதாபம். அல்லேலூயா. அவங்க மேல நம்ம அனுதாபப்படுறோம் அப்படின்னா சொல்றோம்ல, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, இந்த தயவு என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சகிப்புத்தன்மை. ரொம்ப முக்கியம் இதெல்லாம். அல்லேலூயா. நான் நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு. தயவு அப்படின்னா நமக்கு புரியாது. சில நேரத்துல தயவுன்னா நம்ம எதை இறக்கம் காட்டணும்னு நினைப்போம். தயவு என்பது எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மை செய்வது. தயவு என்பது கைமாறு கருதாமல் நன்மை செய்வது. தயவு என்பது அனுதாபப்படுவது. இன்னொன்று, தயவு என்பது சகிப்புத்தன்மை. அல்லேலூயா. அது என்ன தெரியுங்களா? கோபத்தை தவிர்த்து மென்மையான குணத்துடன் பழகுவதுதான் தயவு. உங்களை கோபமா பேசியிருப்பாங்க,
உங்களை நிந்தித்து பேசியிருப்பாங்க, உங்களை நீங்களை முன்னாடி விட்டு பின்னாடி அவதூறா பேசியிருப்பாங்க. நமக்கு தெரியும் நம்மளை பற்றி தவறான செய்தியை பரப்புனது இவங்க தான். ஆனா அவங்க நம்மள்ட்ட வந்து பேசும்போது நம்ம அன்பா பேசணும் பாரு, அதுக்கு பேர் தான் தயவு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்யணும்னு விரும்புறாரு பாருங்க. தயவு காட்டுகிறவர்களா இருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும். வசனம் தான் சொல்லுகிறது, உத்தமனுக்கு உத்தமனா இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உத்தமனுக்கு உத்தமனா இருக்கிறார். அப்ப நீ தயவு காட்டினா கர்த்தர் உனக்கு தயவு உள்ளவரா இருப்பார். அல்லேலூயா. ஒரு உதாரண கதையை சொல்ல விரும்புகிறேன். இந்த கதையெல்லாம் நல்லா கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடக்கூடாது. நல்லா மனசுல வச்சுட்டு போய் கேர்சல்ல போய் சொல்லுங்க தயவை பத்தி. சில காரியங்கள் சொல்ல மாதிரி இருக்கும், புரியலன்னா நிறைய வாரம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும். ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்துல மேல மலை கிராமன்றதால பஸ்ஸுக்கு என்ன செய்வாங்க, அவங்க கீழே தான் இறங்கி வரணும். கிட்டத்தட்ட அது ஒரு 3-4 கிலோமீட்டர் கீழே இறங்கி வரணும். அப்படி வரும்போது ரோடு வசதி இல்லை. அப்போ இது சொல்கிறதுலாம் ஒரு பல வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு கதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போல்லாம் ரோடு வசதியெலாம் இருக்குது, அப்போ ரோடு வசதியெலாம் கிடையாது. ஒத்தடை பாதை தான் இருக்கும். மலையில் எப்படி இருக்கும், ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு தான் பாதை இருக்கும். அப்போ ஏதாவது அவசரமாக போகணுன்னா போக முடியாது, வேகமாக நடக்கணும்னா நடக்கவும் முடியாது. ஏன்னா கல் இருக்கும், முள்கல் இருக்கும், பக்கத்தில் செடிகள்லாம் ஒராசும். அதனால் வேகமெல்லாம் போக முடியாது, மெதுவாக தான் போக முடியும். அதனால் அவங்க பஸ்ஸை பிடிக்கணும்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க எழுந்து நடந்து அவங்க வரணும். அப்படி 2 மணி நேரம் கழித்து இறங்கி வந்தால் தான் 1 மணி நேரம் ஆனால் தான் கீழே வந்து அவங்க வேலைக்கோ தொழிலுக்கோ அல்லது போக்குவரத்துக்கோ அவங்க போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த ஒரு மலைவாசிகள், அங்கே ஒரு முதியவர் இருந்தார். அந்த முதியவர் என்ன செஞ்சாராம், காலையில் எழுந்திருப்பாராம். எழுந்து அந்த பாதை, ஒத்தடி பாதை இருக்குல்ல, அதை நல்லா ஒரு 3 பேர் நகரத்துக்கு ஒரு பெரிய பாதையாக மம்டி எடுத்து அதை செதுக்கி அதை அந்த இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு அந்த முள்ளெல்லாம் வெட்டி எல்லாத்தையும் சரி செய்வாராம். அவர் அப்படியே அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அப்படி செஞ்சுட்டு வருவாராம். அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, இவருக்கு என்ன வேற வேலை இல்லை, கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் யார் செஞ்சுட்டு கிடக்குறது இதெல்லாம், இவர் என்ன இதை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த வழியாக அவன் வந்து போகும்போது அவன் இறங்கி வரான். அப்போ இவர் செஞ்சிட்டு இருக்காரு. ஏன் தாத்தா உனக்கு வீண் வேலை, வயதான காலத்தில் நீங்கள் நல்லா ஓய்வு எடுக்காமல் இதை என்ன செஞ்சுட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் வெட்டுவீங்க, இதெல்லாம் ஊர்க்காரங்க சேர்ந்து ஒன்றா சேர்ந்தா முடியும், உங்களால் முடியாது அப்படின்னு வரான். அது நீங்கள் இதனால் உங்களுக்கு என்ன நன்மை, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மட்டுமா நடக்கிறீங்க, ஊருக்காரன் எல்லாமே நடக்கிறான், உனக்கு என்ன நன்மை அப்படின்னாராம். அவர் சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாராம். அப்போ அப்படியே நாட்கள் போச்சு. அந்த ஐயா கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களாக அதை செய்து அந்த வழியை அழகாக சுத்தம் பண்ணிட்டார். அப்போ ஒத்தடி பாதையாக இருந்த வழியை இப்போ 3-4 பேர் நடக்கிறவர்களுக்கு நல்ல பெரிய பாதை. ஒரு நாள் பஸ்ஸு பிடிக்கணும், அந்த இளைஞனுக்கு வேகமாக போகணும். அவன் சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் கீழே ஓடி வந்துட்டான். வேகமாக ஓடி வந்து பஸ்ஸில் அமர்ந்துட்டான். அப்போ தான் அந்த பஸ்ஸில் நினைக்கிறானா, நான் மேலேருந்து ஓடி வந்தாலும் 45 நிமிஷமாச்சும் ஆகும், ஒரு 15 நிமிஷத்தில் நான் வந்துட்டேனே. அந்த வயதானவர் அந்த தாத்தா செய்த உதவி கைமாறு கருதாமல். அப்போ அவன் வந்து போயிட்டு வந்து அந்த முதியவரை சந்தித்து, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் கைமாறு கருதாமல் செய்தீங்க, நான் அதில் எனக்கு வந்து ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நான் மட்டும் அன்னைக்கு வேகமாக போகலன்னா அன்னைக்கு பெரிய ஒரு வேலையை நான் இழந்திருப்பேன், ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய வேலையை நான் இழந்திருப்பேன். நீங்கள் வந்து கைமாறு கருதாமல் எந்த உதவியும் எதிர்பார்க்காமல் யாரோ நன்மை பெறுறதுக்கு நீங்கள் செஞ்ச பாருங்க, உங்கள் தயவுக்கு நன்றி. நானும் இதை போல் நான் இனி வாழ்வேன், இனி நானும் இந்த மலைப்பகுதியிலே சில இன்னும் இடங்களுக்கெல்லாம் என்னென்ன உதவி செய்யணும் நான் செய்வேன் அப்படின்னா அந்த வயதானவர்கிட்ட அவன் வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இந்த கதையில் என்ன புரியுது, நம்ம நினைப்போம் அவர் ஒரு பைத்தியம் போல் இருக்கிறார், ஒரு ஆள் எங்க, ஆனால் பல வருடமாய் சில வருடங்களாக செய்து அதை அவர் நிறைவேற்றிட்டார். அதனால அவருக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, அந்த ஊருக்கே ஆசீர்வாதம். இதுக்கு பேர் தான் தயவு. அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கைமாறு கருதாமல் என்னை பாராட்டுவாங்க, என்னை நல்லா புகழ்வாங்க, அல்லது எனக்கு நன்மை கிடைக்கும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அதனால் அப்படி இல்லை. தயவு என்பது நீ வந்து என்ன செய்யணும், கைமாறு கருதாமல் செய்யணும். அந்த தாத்தாவை அவன் வந்து என்ன செஞ்சான், கேலி செஞ்சான், கிண்டல் பண்ணிட்டு போனான், ஆனால் சகித்து கொண்டு அந்த வேலையை செய்தார். அல்லேலூயா. அப்போ தயவு என்பது
சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இப்ப தயவுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஒரு காரியம் சொன்னா சரி. அப்ப இந்த வாரத்தில் முதலாவது நம்ம தியானிப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய தயவு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ தயவு ரொம்ப நமக்கு முக்கியம். தேவனுடைய தயவு இல்லைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வராது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்ப அப்படியே நம்ம நான் சொன்ன அந்த காரியத்தை அப்படியே கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. தேவன் நமக்கு நன்மை செய்யறாரு, ஏதாவது கைமாறுகிறத செய்தாரு? எத்தனையோ இன்னும் பாவங்களையும் கீழ்ப்படியாம நான் செஞ்சிட்டு இருந்தாலும் நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறாரு, பாதுகாப்பை தருகிறாரு, நம்ம வேண்டியதெல்லாம் சில அற்புதம் செய்கிறார். அப்ப கைமாறு கருதாமல் தேவன் செய்கிறார். அல்லேலூயா. அதற்கு பேர் தான் தயவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை. தயவுன்னா ஆண்டவர் நம்மளை சகித்து கொள்ளுகிறாருங்க. எத்தனையோ காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கு, ஆனா சகித்து கொண்டு நீ கேட்கும் போது உடனே உனக்கு செய்கிறார். அல்லேலூயா. நீ கண்ணீர் விடும்பொழுது உனக்கு பதில் தருகிறார். அப்ப ஆண்டவருடைய தயவு நமக்கு தேவை. இப்ப வேதத்துல தேவ தயவை பெற்றவர்களை பத்தி ஒரு 4 பேரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த தேவ தயவு தான் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தியது. பயங்கர சூழ்நிலையில இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதர்களை பத்தி நான் சொல்றேன். ஆனா தேவனுடைய தயவு அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, ஆதியாகமம் 6:8, நோவா தன் காலத்தில் நீதிமானாக வாழ்ந்ததால் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கிருபை என்பதும் தயவு தான். தயவுக்கு கிருபை. அல்லேலூயா. எந்த தகுதியும் இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. அப்ப அது கர்த்தருடைய தயவு. அப்ப நோவாவுக்கு கர்த்தருடைய தயவு கிடைத்தது. எதனால? ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டார். ஏன்னா பாவம் பெருகிடுச்சு நோவா காலத்துல. இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமா செய்யப்பட்ட ஒரு காரியம். அதே காரியம் ஒரு நாள் நடக்க போகுது இந்த பூமியில. பாவம் பெருகிடுச்சு. அல்லேலூயா. நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்துல மனிதர்களுடைய அன்பு தணிந்து போகும். அல்லேலூயா. உண்மைதானே? இன்னைக்கு மனிதனுடைய அன்புலாம் தனிஞ்சு போச்சு. அது நம்ம தலைமுறையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க, எங்க தாத்தாலாம் அல்லது எங்க பெரியப்பாவெல்லாம் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் யார் வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பாகுபாடே இருக்காதான். சித்தப்பாவோட பெரியப்பாவோட எந்த வீட்டில் இருந்தால் எங்க சாப்பாடெல்லாம் அங்கங்க போய் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்களா. எந்த பாகுபாடும் இருக்கு. அவளுடைய அன்பு, அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளைலாம் தன்னுடைய பிள்ளைகளா பார்ப்பாங்களாம். ஒரு காலம் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கு அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான், மகன் அப்பாவை வெட்டுறான், மகன் பகைக்கிறான். இப்போ மனுஷனுடைய அன்பு தணிஞ்சு போச்சு பாருங்க. கடைசி காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம தான் முதல் தலைமுறை. அல்லேலூயா. எப்ப வேணாலும் கர்த்தருடைய வருகையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்தை அவர் அழிக்க சித்த கொண்டார் நோவா காலத்துல. ஆனா நோவா நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். கர்த்தர் அவன் மேலே தயவு வைத்தார். அதனால அவனும் அவனுடைய பிள்ளைகள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. பேழையில வைத்தார் கர்த்தர் பாதுகாத்து. அந்த ஒரு குடும்பத்தை கொண்டே உலகத்தை நிரப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நாமெல்லாம் நோவாவுடைய சந்ததியில வந்தவர்கள். நோவாவுடைய பிள்ளைகளுடைய 3 பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுடைய சந்ததியில தான் அந்த 3 பிள்ளைகளும் 4 திசையிலும் பிரிஞ்சு போனது தான் இந்த சந்ததி. அல்லேலூயா. அப்ப நோவா மூலமாய் இந்த உலகத்தை கர்த்தர் நிரப்பினார். அப்ப நோவாவுக்கு தயவு கிடைச்சதுனால இன்றைக்கு நோவாவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய தயவு. அல்லேலூயா. அப்ப தேவ தயவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலும் பாதுகாத்து நம் மூலமாய் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் மனுஷனுக்கு தேவையான சகலமும் நம் மூலமாய் கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய தயவுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்க தயவுள்ள கரம் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க தயவு இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. இரண்டாவது ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 24:12 என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு
தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர், இவர் தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆபிரகாமுடைய வேலைக்காரன், எல்லாம் காரியக்காரன் சொல்லுவாங்க, ஒரு வீட்டோட காரியக்காரன் சொல்றாங்க இல்லையா. ஆபிரகாமுக்கு காரியக்காரனா இருந்தவர் எலியேசர். இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போறார். அப்படி பெண் பார்க்க போகும்பொழுது இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, என் எஜமானுடைய மகனுக்கு நல்ல ஒரு பெண்ணை எனக்கு கொடுங்க. நீங்க ஆபிரகாமின் தேவனா இருக்கிறீங்க, இந்த காரியம் நிறைவேற என் எஜமான ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலாம், எனக்கல்ல என் எஜமானுக்கு தயவு செய்யுங்க. நல்ல பெண்ணு கிடைக்கணும், மணமகள் கிடைக்கணும். அல்லேலூயா. இந்த திருமண காரியங்கள்ல தயவு வேணும் நமக்கு. ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசர் போன பொழுது ஆண்டவர்கிட்ட தயவை கேட்கிறார். அதனாலதான் ரூபவதியும் குணசாலியமான ஒரு பெண் ரெபேக்காள் ஈசாக்குக்கு மனைவியாக கர்த்தர் கொடுத்தார். பெரிய தயவு. அல்லேலூயா. அப்ப இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த ஜெபத்துல தேவ தயவுக்காக நம்ம ஜெபிக்கணும். எந்த காரியம் செய்தாலும் உங்க தயவு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைகள்லாம் இப்ப இருந்தே ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி எதிர்கால வாழ்க்கைக்காக, படிப்புக்காக, வேலைக்காக, அந்த பிள்ளையுடைய திருமண காரியங்களுக்காக, கற்பத்தின் கனிக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, தேவன் திட்டம் பயன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என்னுடைய பிள்ளை ஒவ்வொரு வயசிலையும் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நீங்க ஜெபிச்சாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு வயதிலும் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா ஒவ்வொரு வயதிலும் பெற வேண்டும் போது பிசாசு ஏதாவது உனக்குள்ள வந்து, பிள்ளைகளுக்குள்ள வந்து அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி விட்டுட்டு போயிடும். நாம அதுக்கு முன்னாலே கட்டி ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து கொண்டே இருக்கணும் பிள்ளைய. அல்லேலூயா. என் பிள்ளைக்கான வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை என் பிள்ளை பெறணும் ஆண்டவர், எந்த தடையும் வரக்கூடாது. சொல்லி ஜெபிக்கணும். அப்ப இந்த காரியத்துல எலியேசர் ஜெபம் பண்ணினார், கர்த்தர் தயவு செய்தார். ஈசாக்குக்கு நல்ல ஒரு மணமகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. மூன்றாவது, யாக்கோப்பை பத்தி நம்ம சில காரியங்களை பார்க்க முடியும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 32:10 வசனம் இப்படியா சொல்கிறது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவளேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப யாக்கோபு சொல்றாரு, உங்க தயவு ஆண்டவரே. யாக்கோபு எப்படி போனாரு? ஒன்றுமே இல்லை, வெறும் காலோட செருப்பு கூட இல்லை, ஒரு கோலை பிடிச்சிட்டு வனாந்தரத்துல நடந்து ஏசாவுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு போனான். அங்க 14 வருஷம் ஆடுகளை மேய்த்து அடிமையா இருந்தான். ஆனா இப்ப கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பன் வீட்டுக்கு அவனை கொண்டுட்டு வர்றாரு. இரு பரிவாரங்களோடு வருகிறான். ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். இப்ப யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே, இவைகள் எல்லாம் நீ தந்த தயவு ஆண்டவரே. உங்க தயவு இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. ஒரு அலையிலே சொல்லுவோமா, நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். அதற்கு முன்பாக கர்த்தருடைய தயவு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய தயவு வேணும். தயவு இருந்தால் தான் தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வேதம் சொல்கிறது, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காதான். நாமளா சம்பாதிச்சு நாம சில காரியங்களை செய்வோம், நம்ம பலத்தால செய்வோம், அதுல வேதனை இருக்கும். ஆனா தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது, சமாதானம் மிகுந்து இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவ தயவு வேணும். அப்பா, உங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய தயவு என் மேல இருக்கட்டும், உங்களுடைய கரம் என் மேல இருக்கட்டும். நம்ம ஜெபம் பண்றோம். யாக்கோபு இங்க சாட்சியாக சொல்லுகிறார், இந்த எல்லா ஆசீர்வாதமும் தேவன் கொடுத்த தயவு. அல்லேலூயா. அப்ப நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறனா, முதலாவது தேவ தயவு வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தயவுனால என்ன நிரப்புங்கப்பா, உங்க தயவுக்கு பாத்திரனா இருக்க உதவி செய்யுங்க. அதுக்கு தான் தாவீதை பத்தி ஏற்கனவே சொன்னேன். சவுலின் தயவை பெருக்க தாவீது உண்மை உள்ள கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற மனுஷனா இருந்தான். தாவீது வாசிக்கும் போது தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் இறங்குச்சுன்னா அவன் தேவனுக்குள்ள எவ்வளவு உத்தமனா இருந்திருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் தயவு கிடைச்சது. அப்ப நீங்க தேவனுடைய தயவை நாடுங்கள், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை கூட நம்ம தியானிப்போம். ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
ரூத்து புஸ்தகம் 2:20 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க சொல்ற, நகோமி, அந்த அம்மா சொல்லுது, நகோமி பத்தி நமக்கு தெரியும். அவங்களுக்கு 3 மகன் இருந்தாங்க, 3 பேருக்கும் திருமணம் ஆனது. அவங்க பெத்லெஹேம் ஊர்ல இருந்தாங்க. அந்த ஊர்ல பஞ்சம் வந்த பொழுது அவங்க மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அங்க போன பொழுது அங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க. அந்த 3 மகனும் இறந்துட்டாங்க. நகோமியுடைய கணவர் எலிமேல் அவரும் இறந்து விட்டார். இப்ப 3 பேரும் கைமண்ணா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க திரும்பவும் எருசலேமுக்கு பெத்லெஹேமுக்கு வராங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க. அந்த பெத்லெஹேமுக்கு வரும்பொழுது அந்த மருமகள்ல ஒரு மருமகள் ரூத்து மட்டும் மாமியாரோடு அவங்க வராங்க. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவங்க தேவனை விசுவாசித்து வராங்க. அப்படி வந்த பொழுது இவங்க ஆகாரத்துக்காக ஒரு வயல்ல போய் ரூத்து கதிர் பொறுக்குனாங்க. அல்லேலூயா. நமக்கு தெரியும், வயல்ல அறுக்கும் பொழுது கதிர் பொறுப்பாங்க, இறையிற கருத பொறுக்குவாங்க. அப்ப அப்படி இந்த ரூத்து பொறுக்கின பொழுது அந்த வயலுடைய எஜமான் போவாசு இவளுடைய நிலையை பார்த்து, நிறைய கதிர்களை சிந்த விடுங்க, அந்த அம்மா எடுத்துக்கிட்டோம், அவளை ஈனப்படுத்த வேணான்னு சொல்லி தயவு காட்டினா. அல்லேலூயா. அப்ப இவளுக்கு நிறைய கதிர் கிடைத்து அந்த கோதுமை அடிச்சு வீட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது நகோமி சொல்றா, இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அந்த வயலுடைய எஜமான் அவர் எனக்கு இதெல்லாம் கிடைக்க செய்தார். அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் அப்படின்னு யாக்கோபு சொன்னது போல நகோமி சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தர், அல்லேலூயா, அவனை ஆசீர்வதிப்பாராக. இந்த அம்மா ஆசீர்வதிக்குது. ஆண்டவரே, நீங்க தயவு செய்கிற கர்த்தர், அவனுக்கு இன்னும் தயவு கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க, எங்களுக்கு இந்த தயவு கிடைச்சதுக்காக நன்றி. அல்லேலூயா. அப்ப நாம நல்லா உணர்ந்து பாருங்க, தேவன் செய்கிற தயவுக்கு நன்றி சொல்லுகிறோமா? அவருக்கு நன்றியோடு நம்ம இருக்கிறோமா? எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்கிறார், எத்தனை பாதுகாப்புகள், அவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? அவருக்கு நம்ம நேசிக்கிறோமா? முதல் அன்பா அவருக்கு கொடுக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஆனா அந்த நகோமியும் ரூத்தும் தேவனுக்கு முதல் அன்பை கொடுத்ததுனால, தேவனை சார்ந்து கொண்டபடியினால அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்துக்கு தேவனுடைய தயவு கிடைச்சது. அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்றேன், அந்த ரூத்துடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அப்ப எவ்வளவு பெரிய தயவு பாருங்க. உண்மையும் உத்தமமா இருந்து கர்த்தரை சார்ந்து கொண்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அது மட்டுமல்ல, அவங்களோட வம்சத்தையே பெருமைப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம விரும்புகிறோம், அதை சுதந்திரிக்க விரும்புகிறோம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அது என்னன்னா, சமாதானம், சந்தோஷம், நிம்மதியெல்லாம் பரலோகத்தில் தான் வரும். தேவனுடைய தயவு, இரக்கம், கிருபை, அன்பு, பாதுகாப்பு, இதெல்லாம் தேவன் தருவது. அப்ப இதெல்லாம் பெற்றுக்கொள்ள தேவனுடைய தயவு நமக்கு தேவை. அப்ப அவரை சார்ந்து நம்ம வாழும்பொழுது கர்த்தர் நமக்கு தயவை கொடுக்கிறார். அல்லேலூயா. சவுல் சொன்னது போல, என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைச்சது. இன்னைக்கு நாமெல்லாம் தேவனுடைய கண்களில் தயவு கிடைச்சனால தான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறோம். எத்தனை பேர் என்ன தயவு கிடைக்காத வெளியில இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம், ஆண்டவரே தயவு கொடுங்கப்பா, அவங்களே ரட்சித்து உள்ள கொண்டு வாங்கப்பா, நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள கொண்டு வந்துருங்கப்பா, இந்த சீக்கிரம் நீங்க வரப்போறீங்க. இந்த உலகம் ஒரு நாள் எல்லாம் அழிந்து போகும், இந்த வானமும் பூமியும் எல்லாம் அழிந்து போகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் வார்த்தை மட்டும் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுத்து வாழும்பொழுது கர்த்தர் தயவுனாலே நிரப்புகிறார். அவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம வாழும்போது தேவ தயவு நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.